வணக்கம். பன்னீர் தோசை செய்கிறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். 1 தக்காளி எடுத்திருக்கேன். கேரட்டும் பன்னீரும் துருவி வச்சுருக்கேன். நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயமும் தக்காளியும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கி வேக வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கணும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். அந்த தூளோட வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். கேரட் சேர்த்து இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். இந்த கடாயில் உள்ள சூடே அது வேகிறதுக்கு போதும். அதனால் கேரட் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் ஏற்கனவே சூடாக தான் இருக்க போது. நம்ம தோசை ஊற்றுறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். தோசை ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கதை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நான் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி அது மேலே பன்னீர் வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம்.